Hi friends, welcome back to SP Electronics Assembly. இனி நம்ம சேனல்ல பார்க்க போற இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 12 volt 100Ah பேட்டரி பேக் ஒன்று அசெம்பிள் பண்ண போறோம் இந்த பிரிஸ்மடிக் செல்ஸ் வச்சு. ஸோ இது எப்படி அசெம்பிள் பண்றது அப்படிங்கிற ஃபுல் டீடைலான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பார்க்க போறோம். ஸோ யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லா பாருங்க. அண்ட் இந்த பிரிஸ்மடிக் செல்ஸ் பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன், இது எப்படி அசெம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக அந்த வீடியோல வந்து காட்டுறேன். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் ஒரு பேட்டரி பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அசெம்பிள் பண்ணலாம் இந்த மாதிரி பிரிஸ்மடிக் செல்ஸை வச்சு. ஸோ இந்த 12 volt 100Ah பேட்டரி பேக் எப்படி அசெம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இது யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல்ஸ் என்னென்ன, அதோட நேம், அது எல்லாத்தையும் நம்ம வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ கைஸ், இந்த 12 volt 100Ah பேட்டரி பேக் அசெம்பிள் பண்ண நம்ம எடுத்துருக்க செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேங்ஃபெங் அப்படின்ற பிராண்டோட 3.2 volt 100Ah பிரிஸ்மடிக் செல் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கும். ஸோ இந்த செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில், இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு லீடிங் பிராண்ட் இது. இந்த பிராண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். கேங்ஃபெங் அப்படின்றது இதோட பிராண்டு. லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டில் 3.2 volt 100Ah பிரிஸ்மடிக் செல் இது, ஓகேங்களா. ஸோ இந்த பிரிஸ்மடிக் செல்லோட குவாலிட்டி எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு 5000 டைம்ஸ் வரைக்கும், அதாவது 5000 டைம் வரைக்கும் இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அப்ராக்சிமேட்டாக நீங்கள் டெய்லி இதை சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணினா கூட குறைஞ்சது 10 வருஷமாவது இது லைஃப் உங்களுக்கு வந்து வரும், ஓகேங்களா. அப்படின்றது டேட்டா ஷீட்டில், இந்த பிராண்டோட டேட்டா ஷீட்டில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதோட லைஃப் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து லைஃப் வந்து மாறும். ஸோ டேட்டா ஷீட்டில் இருக்க மாதிரியே அப்படியே லைஃப் வராது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற லொக்கேஷன், வெதர் கண்டிஷன், நம்ம பேட்டரி எப்படி சார்ஜ் பண்ணுறோம், எவ்வளோ கரண்ட் அதில் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து பேட்டரியோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபர் ஆகும். அதாவது ஒரு 3000 5000 வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த பிராண்ட் செல்ஸ். யாருக்காச்சும் நல்ல குவாலிட்டியில் ஒரு பேட்டரி பேக் வீட்டுக்கு 12 volt பேட்டரியோ இல்லை 24 volt பேட்டரியோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிரிஸ்மடிக்கில் இந்த பிராண்ட் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம இந்த பேட்டரி பேக் பண்ண நம்ம எடுத்துருக்க செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேங்ஃபெங் பிராண்டில் 3.2 volt 100Ah பிரிஸ்மடிக்கில் 4 செல் எடுத்துருக்கும். ஒரு செல்லோட வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3.2 voltல 100Ah 4 செல்லை நம்ம சீரிஸ் பண்ணோம் அப்படின்னா 12 volt 100Ah பேட்டரி பேக்காக வந்துடும், ஓகேங்களா. ஸோ செல்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணக்கூடிய பிஎம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 சீரிஸில் 100 amps டேலி பிஎம்எஸ் எடுத்துருக்கும். ஹார்ட்வேர் வாட்டர் ப்ரூஃப் டைப் இது. ஸோ இந்த பிஎம்எஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி பேக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 4 சீரிஸ், நம்ம 4 செல் சீரிஸ் பண்ணுறதுனால அதுக்கு வந்து 4 சீரிஸ் பிஎம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கும். அவுட்புட் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 amps, அதாவது நீங்கள் டிஸ்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 100 amps டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜ் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 amps கொடுத்து இந்த பிஎம்எஸ் வழியாக நீங்கள் பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது டேலி பிராண்ட் பிஎம்எஸ் அப்படின்றதுனால குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா இது வாட்டர் ப்ரூஃப் இது. ஒருவேளை தண்ணியே எதாவது பட்டாலும் பிஎம்எஸ் ஃபால்ட் ஆகுது உங்களுக்கு. செல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவும் பட்டாலும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவும் போகாத மாதிரி தான் வந்து செல்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க பிரிஸ்மடிக் பொறுத்த வரைக்கும். இந்த பிரிஸ்மடிக் செல்ஸை நீங்கள் பஞ்சர் பண்ணாலும், தண்ணிக்குள்ளே போட்டு முக்கினாலும், என்ன தான் இந்த செல்லை நீங்கள் இதை ரொம்ப ஹெவியாக லோடு கொடுத்தாலுமே செல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாது. எதனாலனா இந்த எல்எஃப்இ செல்ஸ், அதாவது லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணதே ஹெவி யூசேஜுக்காக டிசைன் பண்ணது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் எதுவும் வராது. நல்ல ஒரு ஹெவியான லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி செல்ஸ் நம்ம எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணி போடுறோமோ அதே மாதிரி பிஎம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரிக்கு வந்து கம்பல்சரி நல்ல பிஎம்எஸ் செலக்ட் பண்ணி போடணும். ஸோ பிஎம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிடி பிராண்டில் இருக்குது, டேலி பிராண்டில் இருக்குது. ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேலியில் இந்த பிஎம்எஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இது தவிர்த்து இதுக்கு வேறு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை சீரிஸ் பண்ணுறதுக்கான பஸ் பார்ஸ் வந்து தேவைப்படும். இது வந்து 1.5 mm பியூர் காப்பர் பஸ் பார். இது 3 பீஸ் வந்து எடுத்துருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் லெக் வந்து எடுத்துருக்கும். இந்த லெக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் தெர்மல், நம்ம ப்ளஸ் மைனஸ் அவுட்புட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது 2, அதாவது மாடலுக்காக உங்களை வச்சிருக்கேன். இது ஒரு 4 பீஸ் கிட்ட உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் பஸ் பார் வச்சு அந்த பஸ் பாரையும் செல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த ஸ்க்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கும். இது பிரிஸ்மடிக்காக வர ஸ்க்ரூஸ் இது SS. ஸோ இதோட குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததான் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எபாக்சி ஷீட்டு. ஸோ இந்த நம்ம யூஸ் பண்ண போகிற இந்த செல்ஸுக்கு சென்டரில், பாட்டம், அந்த டாப் சைடில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபாக்சி ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணோம். ஸோ பேட்டரிக்காகவே செப்பரேட்டாக வரக்கூடிய எபாக்சி ஷீட் இது. ஸோ இந்த ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சைஸ் பண்ண போகிறோமோ அந்த பேட்டரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கட் பண்ணி ஆல்ரெடி எடுத்துன்னு வந்துட்டோம். நீங்கள் இது செல்ஸாக வாங்குறீங்க, அது ஷீட்டாக வாங்குறீங்கன்னும் போது முழு ஷீட்டாக வரும். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக வேறு என்ன இதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேபிள். ஸோ இந்த பேட்டரி பேக்கு நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் கேபிள். சிலிக்கன் கேபிளில் 8 AWG வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்கொயர் எம்எல் பார்த்தீங்கன்னா 10 ஸ்கொயர் ஈக்குவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் வந்து வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற காப்பர் கேபிள் கிடையாது. ஸோ இதில் வந்து ஜிங்க் கோட்டிங் போட்டு இந்த மேலே இருக்கிற இந்த சிலி வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருப்பாங்க. அதிகப்படியான ஹீட்டை தாங்கும், அதிகப்படியான கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் மூலமாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா EV பேட்டரி அண்ட் சோலார் பேட்டரி எல்லாத்தையுமே லித்தியம் பேட்டரி பொறுத்தவரை சிலிக்கான் கேபிள் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு, குவாலிட்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து
இதுக்கு நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீடியோவில் காமிச்ச இந்த பொருள் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பேட்டரி பேக் அசம்பிள் பண்ணுறது தேவைப்படும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அசம்பிளிங் பற்றி பார்க்கலாம். ஸோ அசம்பிளிங் பண்ணுறத ஃபுல்லாக பாருங்கள், தெளிவாக பாருங்கள், எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லா வீடியோலையுமே நான் சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய சொல்கிறேன் பேட்டரி பற்றி, யாருமே அதை ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க. திருப்பி என்கிட்ட மறுபடியும் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இது எப்படி அது எப்படின்னு சொல்லி கேள்வி தான் கேட்குறீங்க. ஸோ பேட்டரி பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா இதுக்காக ஒரு டைம், இந்த வீடியோ ஒரு 10 நிமிஷம் ஓடுதுன்னா 10 நிமிஷம் டைம் கொடுத்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த பேட்டரினா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது என்ன அப்படிங்கிற எல்லாமே தெரியும். அரையும் வீடியோவை பார்த்துட்டு கீழே வந்து வீடியோவில் கமெண்ட் பண்ணாதீங்க. இது வீடியோவில் சொன்ன விஷயத்தை தவிர்த்து ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் மட்டும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. சொன்ன விஷயத்தை திருப்பி வந்து டவுட்டில் வந்து கேட்காதீங்க, அதையும் இப்போ சொல்லிடுறேன். அதனால் தெளிவாக வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இதை அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கைஸ், இப்போ அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒவ்வொரு விஷயமா அசம்பிள் பண்ணுறது எப்படி எப்படின்னு கிளியராக சொல்கிறேன். மெதுவாக வீடியோ பாருங்கள். புரியலாம் ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிட்டு அடுத்த செக்ஷன் நீங்கள் போகலாம். ஒவ்வொன்றா கிளாஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கிற பார்த்துங்க. இப்போ அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம இதில் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பிளஸ்மெட்டிக் செல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் வந்து எந்த சைடு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸே வந்து இருக்குது உங்களுக்கு. ஸோ இங்கே மார்க் பண்ணியிருப்பாங்க தெரியும் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு. அதே இந்த செல்லு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மாதிரி இருக்குது, அதாவது லைட் எல்லோ மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒவ்வொரு பிளஸ்மெட்டிக் செல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஒரு சில சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வரும் ப்ளஸில், இன்னொரு சைடு ரெட் கலர் பிளாக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பிளாக் கொடுத்துக்கிறாங்க, பிளாக்ல தான் ப்ளஸ்ஸே வருது. ஸோ இது வந்து தான் ப்ளஸ் நினச்சி இதில் நீங்கள் லைன் மாற்றி கொடுத்துருக்கூடாது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் நல்லா கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஸோ இந்த ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் மைனஸ் மைனஸ் சொல்லிட்டு ரெண்டு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே இந்த பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு இடத்துல வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. நல்லா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் உங்களால் பார்த்து இந்த மாதிரி பிரிண்டிங் இல்லை கண்டுபிடிக்க முடியல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா செல்ஸ் வந்து கீழே வச்சுருங்க. மல்டிமீட்டர் கம்பல்சரி ஒரு பேட்டரி பேக் அசம்பிள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு எலக்ட்ரிஷியன், அதாவது ஒரு இந்த மாதிரி பேட்டரி பண்ண போகிறோம், மல்டிமீட்டர் கம்பல்சரி தேவை. ஸோ மல்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3.2 வோல்ட் 20 வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து மல்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிடறேன் உங்களுக்கு. மல்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல வைக்கிறேன். இந்த பிளாக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வைக்கிறேன். ஸோ மல்டிமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 3.24 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் காமிக்கும் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கிட்ட கூட வச்சு காமிக்கிற பாருங்க. ஸோ இப்போ வச்சுன்னா 3.24 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்குது. ஸோ இந்த இடத்துல எதுவும் மைனஸ் சிம்பிள் வந்து எதுவும் வரல, ஓகேங்களா. ஸோ இது அப்படியே இந்த மல்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பண்ணி வச்சுன்னா இங்கே மைனஸ்னு சொல்லிட்டு காமிக்கும், ப்ளஸ் மைனஸ் மாறி இருக்குன்னு காமிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஈஸியாக எது ப்ளஸ் எது மைனஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மல்டிமீட்டர் வந்து கரெக்டாக வச்சிங்கன்னா மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் மைனஸ் சிம்பிள் வராமல் வெறும் வோல்டேஜ் மட்டும் உங்களுக்கு தெளிவாக காமிக்கும். ஸோ இப்போ இந்த ரைட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ், ரைட் எதில் வருதுன்னா பிளாக்ல வருது, ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணிக்கங்க. ஏன்னா ப்ளஸ் மைனஸ் மாற்றி போட்டு நீங்கள் லைன் கொடுத்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகிடும், மொத்தமாக ஃபயர் ஆக சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு இன்னமும் டவுட் ஆயிருந்துச்சுன்னா அழகாக ஒரு மார்க்கர் எடுத்து, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, ஸோ இந்த ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சுக்கலாம் ஒவ்வொரு செல்லு நீங்கள், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதில் வந்து மார்க் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். முதல் வேலை ப்ளஸ் மைனஸ் செல்லில் கண்டுபிடிக்குது. இதை கண்டுபிடிச்ச பிறகு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எபாக்சி ஷீட் வந்து மொத்தமாக இப்போ இந்த செல்ஸ் இப்படி அடிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா. இது எவ்வளோ அகலம் இருக்குது என்ன அப்படிங்கிறத பார்த்து ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்க்கு வந்து மார்க் பண்ணி சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இது அடுக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அந்த செல்ஸை வச்சுருங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வருதுன்னா அடுத்த செல் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வர மாதிரி வைக்கணும், ஓகேங்களா. இது ப்ளஸ்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வரணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, அடுத்த செல் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு பிளாக்கு இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும். இதுதான் சீரியஸ்ன்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லுக்கும் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்த ஷீட் வந்து வைக்கணும். ஏன்னா ரன்னிங்கில் வந்து அதாவது பேட்டரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஓவர் ஹீட் ஆச்சு அப்படின்னா செல்ஸ் மேலே இருக்கிற இந்த பிளாஸ்டிக் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகிடும். அப்படி ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஓவராக ஏதாவது ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷீட் நடுவில் வச்சுட்டா ஒரு செல்லும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் ஆகி மெல்ட் ஆனாலும் எதுவும் டேமேஜ் ஆகாது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து இந்த மாதிரி ஷீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வைக்கணும். ஸோ இது செல்ஸ் என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கு நீங்கள் பார்த்து கட் பண்ணி இதை வந்து வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இந்த சைடு 4 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வச்சுக்கணும். ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும்.
அடுத்து என்ன பண்ணலாம், ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரைட் சைடு இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட். இப்போ வச்சிட்டிங்கன்னா இப்போ பாட்டம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் வந்து வச்சிடும், சென்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்லாம் வச்சிடும், சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா 4 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் வந்து வச்சாச்சு. ஸோ இது வந்து மொதல் ப்ராசஸ். ஸோ இந்த கட் பண்ண எபாக்சி ஷீட் எல்லாத்தையுமே சைடில் வந்து வச்சிருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஃபிலமெண்ட் டேப் இருக்கும். இது வந்து 25 mm இருக்குது, 50 mm இருக்குது, அதாவது 1 inch 2 inch. இந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து நடுவில் வந்து நூல் மாதிரி வரும். ஸோ அதனால் வந்து பிச்சின்னு போகாது, குவாலிட்டி நல்லாயிருக்கும். இந்த டேப் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டேப் இல்லைனா இந்த மாதிரி டேப் யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ டேப்னு சொல்லுவாங்க இது. ஸோ இதுவுமே நம்மளோட வெப்சைட்டில் எல்லா இதுவுமே வெப்சைட்டில் வந்து இருக்கும் நேம் எல்லாமே டிஷ்யூ டேப்பு. ஸோ இந்த டேப் எடுத்து இந்த மாதிரி ஒட்டிடுங்க ஒரு சைடு ஃபுல்லாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி வச்சு கட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் டிஷ்யூ மாதிரி நீங்கள் ஒட்டிடலாம். இதில் ஒட்டிட்டு இது மேலே இருக்கிற அந்த லேயர் மட்டும் பிரிச்சிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் செட் டேப் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ உங்களுக்கு பிரிச்சு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ மேலே இருக்கிற இந்த பேப்பர் மட்டும் நான் பிரிச்சுட்டுனா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லேயர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே ஒட்டிக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சைடில் வந்து இந்த செல்லு வைக்கிறீங்க இல்லையா, இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டை வச்சு இப்படி நீங்கள் அழுத்தினாலே போதும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கும் உங்களுக்கு, அதாவது செல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இல்லை அதெல்லாம் அந்த டேப் வாங்க முடியாது, எனக்கு ஒரு டேப் மட்டும் யூஸ் பண்ணால் போதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு 4 பக்கமும் அந்த ஷீட்டை வச்சுட்டு இந்த ஃபிலமெண்ட் டேப் வச்சு ஒரு 2 சுற்று சுற்றிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நான் சுற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கைஸ் இப்போ எப்பாக் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் அண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ஃபிலமெண்ட் டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் வந்து கம்பல்சரி ஓட்டணும். ஸோ அண்டு சைட்ஸு அந்த 4 சைட்ஸ்லேயுமே ஓட்டணும், அண்டு சென்டரில் ஸோ ஒரு செல்லுக்கும் கேப் சென்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டியாச்சுன்னா இப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து போடுறோம். ஸோ வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன உங்களுக்கு தோணுதோ அது. ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சீரிஸ் பண்ண போகிறோம் பஸ் பார் போட்டு. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி காப்பர் பஸ் பார் இது எடுத்துருக்கோம். ஸோ 3 பீஸ் தான் தேவைப்படும், 4 செல்லு நம்ம பேரல் பண்ணுறதுனால. ப்ளஸ் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து லீட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுற ப்ரூஃப்ஸ் இந்த எஸ்எஸ் போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கோம். ஸோ இதை வச்சு போட்டுக்கலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ டெமோ சொல்கிறேன் பாருங்கள். வயரிங் கனெக்ஷன் அப்படிங்கிறது சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுது, நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சோம் அந்த இடத்துல மைனஸில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 0 வோல்ட்டு, அதாவது இந்த பிஎம்எஸ் கனெக்ஷனுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்ஸ் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இது எங்கெங்கே லைன் தரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 0 வோல்ட்டு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.2 வோல்ட் வரும். இது மொதல் சீரிஸு 0 1. ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிவிடும். ஸோ இது ரெண்டும் இப்படி கனெக்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3வது. ஸோ இது ரெண்டும் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4வது. ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறோம். இது 5வது லாஸ்ட்டு. ஓகேங்களா, ப்ளஸ்ஸு அங்கே லாஸ்ட்டாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுதான் ஈஸியாக இப்போ எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துங்க. நிறைய பேருக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன், ஈஸியாக தான் புரியும், சிம்பிளாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸு. ஸோ மைனஸில் நம்ம இப்போதைக்கு கையை வைக்க வேணாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் பார் வந்து எடுத்ததுக்கு நேராக வச்சுட்டு ஸோ இந்த ப்ரெஸ்மெட்டிக் போகிற ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த ஸ்க்ரூ போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கையில் வந்து பார்த்தீங்கன்னா டைட் வச்சுருங்க. ரொம்ப போட்டு டைட் பண்ணுறக்கூடாது இதெல்லாம். ஏன்னா கீழே செல்லில் இருக்கிற மரம் வந்து போயிடுச்சு, அதாவது அதில் இருக்க த்ரெட் வந்து போயிடுச்சுன்னா திருப்பி வந்து உங்களால் த்ரெட் வந்து போட முடியாது, செல்லே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகிடும். அதெல்லாம் ஒரு லிமிட் தான் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் கையால் வந்து டைட் வச்சுக்கலாம். ஸோ இது கையால் டைட் ஆகிட்டு முன்னாடி இன்னொரு விஷயம் இதில் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ எங்கள் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஒயர் லெக் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கேன். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் ஒயர் லெக். ஸோ இந்த மாதிரி தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 எடுத்துருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம பிஎம்எஸ்க்கான சென்ஸ் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சீரிஸ் சென்ஸ் ஒயர் வைப்போம் இல்லையா, அது வந்து இதில் சால்ட் போடுறதை வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து எடுத்துருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் மைனஸில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கணும் ஒன்று. ஸோ இது போடுறதுக்கு முன்னாடி இதை ஒரு சைடில் வச்சு நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். இதில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இதில். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மைனஸ் சைடில் வரதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்எஸ்க்கான அந்த லீடு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கும். ஸோ இந்த மாதிரி இது ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணணும். அதாவது உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீரீஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் எதுவோ அந்த மைனஸ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது பிஎம்எஸ்கான சென்சர் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைன் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ நான் இது மொத்தமாக ஸ்க்ரூ போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பஸ் பார் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருந்த பேட்டரி பேக்கில். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் ஸ்டார்ட் ஆகி இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி போய் இப்படி வந்து இப்படி வந்துடும். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு. ஸோ இப்போ மல்டிமீட்டர் வந்து வைக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வைக்கிறேன், ப்ளஸில் வந்து ப்ளஸ் வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.9 வோல்ட், அதாவது 13 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இப்போ வந்து அதாவது பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம
சீரிஸ் கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஒரு 12 வோல்ட்டில் 100Ah பேட்டரி பேக் இதில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த பிஎம்எஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம அடுத்து இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒயரிங் கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ், 2 லீட் மட்டும் தான் அவுட்புட் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஸோட சென்சார் வைக்கிறதுக்காக லீடு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டுருக்கும். அதுக்காக அந்த ஒயர் லேக் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கும். ஸோ அடுத்ததாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ப்ளஸ் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து எடுக்கணும். ஸோ அதை வந்து எடுத்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒயர் லேக் வச்சு சின்னதாக ஒரு கனெக்டர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கும். இது எதுக்காகனா பிஎம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் வைக்க போகிறோம். ஸோ இந்த சைடில் பிஎம்எஸ் வச்சுட்டு இந்த மைனஸ்லேருந்து பவர் எடுத்துன்னு போயிட்டு இந்த மைனஸ், அதாவது பிஎம்எஸ்ல இருக்கக்கூடிய பி மைனஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கொடுத்து பி மைனஸ் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து எடுக்கணும். இந்த பிஎம்எஸோட கனெக்ஷன், பிஎம்எஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுலாம் பார்க்கணும். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் வந்து நிறைய போட்டிருக்கும். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இதோட ஒயரிங் கனெக்ஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஸோ நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மைனஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்க்கு வந்து லைன் கொடுக்கணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம லீடு விட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லீடு வந்து விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ வந்து எடுத்து போட்டு இதில் டைட் பண்ணிக்கலாம். கைஸ் இப்போ ப்ளஸ் மைனஸ் அவுட் வந்து எடுத்துருக்கோம். இது ப்ளஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். இது ப்ளஸுக்கும் பிஎம்எஸ் சம்மந்தம் கிடையாது. ஸோ ப்ளஸ் வந்து பேட்லேருந்து டேரெக்டாக தான் வெளியே வந்துடணும். பிஎம்எஸ்க்குள்ளே மைனஸ் மட்டும் தான் இன்புட்டாக போயிட்டு அவுட்புட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வரும். ஸோ இந்த சென்சாரில் மட்டும் தான் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ அது ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டுக்காக வெளியே வந்து எடுத்தாச்சு. ஸோ மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக இந்த லெக் போட்டு டபுள் சைடு லெக் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைட் வச்சுக்கணும். ஸோ இது டைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டீ ஸ்பேனர் இல்லை பாக்ஸ் ஸ்பேனர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஸ்பேனர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நார்மல் ஸ்பேனர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் போய் டச் ஆகிட்டு ப்ளஸ் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்பேனர் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே டச் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அளவு வரைக்கும் உங்களுக்கு ஒரு டைட் தெரியும், அந்த டைட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஓவர் டைட் பண்ணிடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைட் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ மைனஸ் அண்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. இந்த ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லென்த் வந்து அவுட்புட்டில் வெளில வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளஸ் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ. ஸோ இப்போ இந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எவ்வளோ லென்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இப்போ இது வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து வந்து பிஎம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிஎம்எஸ் கனெக்ஷன் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸோ பிஎம்எஸ் எந்த சைடில் நீங்கள் வைக்க போகிறீங்க, உங்களுக்கு எந்த பக்கம் வச்சா லைன் வந்து ஈஸியாக எடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிங்க எந்த பிளேஸில் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த சைட்லேயே வச்சா ஈஸியாக இருக்குன்றதுக்காக பிஎம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் வந்து எடுத்துருவோம். டேலிபிராண்ட் பிஎம்எஸ் பற்றி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பிஎம்எஸ்ஸை எந்த பொசிஷனில் வைக்கிறீங்க, ஒயரிங் எப்படி பண்ண போகிறீங்க, எந்த பொசிஷனில் வைக்கிறீங்க அப்படின்றத பார்த்து அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கிறீங்களா இல்லை வந்து இந்த சைடில் வைக்கிறீங்களா, உங்களுக்கு எது வாட்டமாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பிஎம்எஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வச்சா இந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மேலே போயிடும் அப்படின்றதுக்காக இந்த டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறேன். ஸோ இந்த பாட்டம் வந்து கீழே வந்து வெளியில் வராத மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு இதை மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பிஎம்எஸ் வைக்க போகிறோம். ஸோ இந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு பர்ம் டைப்னு சொல்லுவாங்க இது. ஸோ டபுள் சைடு ஓட்டுற மாதிரி இந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் சைடில் பாட்டம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு இந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா மேலே லேயர் பிரிச்சிங்க அப்படின்னா இது இப்போ டபுள் சைடு மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ பிஎம்எஸ்லேயும் ஒட்டிக்கும். இந்த பிஎம்எஸ் எடுத்து இதில் ஒட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டிக்கும். ஸோ கரெக்டாக எப்படி வைக்க போகிறீங்களோ, எங்கே உங்களுக்கு பாயிண்ட் கரெக்டாக தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து இந்த பிஎம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ப்ளேஸ் பண்ணிங்கன்னா பிஎம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒட்டிக்கும். இதன் பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிலமெண்ட் டேப் எடுத்து இந்த பிஎம்எஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை அடிச்சிக்கலாம். ஸோ இந்த ஃபிலமெண்ட் டேப் வச்சு மேலே அடிச்சிட்டிங்கன்னா பிச்சின்னு வராது. இந்த டபுள் செட் டேப்பே கடைசி வரைக்கும் இருக்காது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டேப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்மோட பசலாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். அதுக்காக ஃபிலமெண்ட் டேப் அடிச்சின்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை ஃபிட் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேருந்து வரக்கூடிய மைனஸ், அதாவது பேட்டரியிலேருந்து வரக்கூடிய மெயின் மைனஸ். இந்த மெயின் மைனஸ் எடுத்து இந்த பிஎம்எஸ்ல பி மைனஸ்னு இருக்கும், பேட்டரி மைனஸ். இந்த மைனஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லைன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ லைன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த சென்ஸ் ஒயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி தொங்க விட்டுருந்தீங்கன்னா இதெல்லாம் சேவ் பண்ணிக்கங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே ஓப்பனில் இருக்குது இந்த லைட் எல்லாமே. ஸோ இது ப்ளஸ் மைனஸ் மாறி அதெல்லாம் போய் அடிச்சு, அதாவது 1 2 3 ஏதாவது மாறி போய் பட்டுச்சுன்னா இந்த லைன் கொடுத்ததுக்கப்புறம் இது போய் பட்டுச்சுன்னா பிஎம்எஸ் ஃபால்ட் ஆகும், ஷார்ட் ஆகும். ஸோ அதனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக வந்து பார்த்துக்கணும். ஸோ இது இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுறேன் நான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த இதை வச்சு டைட் பண்ணிக்கலாம். இது
கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் இருக்கக்கூடிய அந்த மெயின் மைனஸ் எடுத்துன்னு வந்து பிஎம்எஸோட பி மைனஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டாக வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த பி மைனஸ்ல இன்புட் கொடுத்ததை அவுட்புட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பி மைனஸ்னா பவர் மைனஸ், இது வழியாக வெளியே வந்து எடுக்கணும். ஸோ இதுக்கு நம்ம மறுபடியும் என்ன பண்ண போறோம்னா ஒரு ஒயர் லெக் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அடிச்சிருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பி மைனஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். சேம் இதில் பி மைனஸ்ல எப்படி கனெக்ட் பண்ணுமோ அதே மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்கள் டைட் வச்சுக்கலாம் இது. ஸோ இப்போ இந்த பிஎம்எஸ்ல பி மைனஸ் இன்புட் கொடுத்து பி மைனஸ் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து எடுத்தாச்சு. ஸோ இந்த அவுட்புட் எங்கே போகணும்னா டாப் சைடில் வரணும் இது. ஸோ ஏன்னா பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஸ்டைட்டில் தான் இருக்க போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்துடும். அப்படின்னும் போது ஒயர் வந்து மேலே எடுக்கிற மாதிரி வரணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட் வந்து இப்படி வந்து எடுத்துக்கலாம். அந்த ஒயரை மடித்து இந்த இடத்துல இந்த அவுட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது எவ்வளோ லென்த்து தேவையோ அதுக்கு மேலே வந்து கட் பண்ணிங்க. ஆல்ரெடி நம்ம ப்ளஸ் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருந்தோம் இதில். ஸோ இதோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதையும் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேட்டரிலேருந்து மெயின் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. அதாவது பி மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் உள்ளே கொடுத்து பிஎம்எஸ் வெளியே எடுத்து பவர் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்தாச்சு. அதே மாதிரி பேட்டரிலேருந்து ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளில வந்து எடுத்தாச்சு. இப்போ ப்ளஸ் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருச்சு. இது மூலியமாக தான் நீங்கள் லோடு அண்ட் சார்ஜிங் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ இன்னும் பெண்டிங் இருக்க ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்க்கு இந்த சென்ஸ் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த சென்ஸ் ஒயர் அண்ட் இந்த தெர்மல் சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பேக்கிங், இது 3 ஒர்க்கு பெண்டிங் இருக்குது. இப்போ அடுத்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா இந்த சென்சார் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தெர்மல் சென்சார் இருக்குது பார்த்தீங்களா, இது பிஎம்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்டிசி கேபிள்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பேட்டரி வந்து ரொம்ப ஹீட் ஆகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியுதோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்த பேட்டரியோட கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணலாம். ஸோ ப்ளஸ் பண்ணும்போது இந்த சென்சாரில் இருக்க இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிடக்கூடாது. ரெண்டுத்துக்கு சென்டரில் வச்சு ரொம்ப அழுத்திட்டீங்கன்னா இது கட் ஆகிடும், அந்த ஒயர் கட் ஆகிடும், இல்லை உள்ளே இருக்க சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிடும். ஸோ அதெல்லாம் எங்கே வச்சாலும் இது உடையாத மாதிரி சேஃபாக இருக்கிற மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் இது வழியாக விட்டு வந்து இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கேப் கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சுக்கிறேன். ஸோ இப்போ சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சாச்சு. இப்போ இது பேட்டரி வந்து ஹீட் ஆச்சு அப்படின்னா இது சென்ஸ் பண்ணி அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடும். அதுக்காக தான் தெர்மல் சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த சென்சார் நம்ம வைக்கும் போது எங்கேயும் கட் ஆகக்கூடாது. இந்த இடத்துலலாம் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி டபுள் செட் டேப், ஃபோம் டேப் வந்து இருக்கும். ஸோ இந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பிச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ராவல் ஆகி போகும்போது நடுவில் எங்கேயும் பட்டு கட் ஆகாது. ஸோ அதுக்காக வந்து இந்த டேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது முடிஞ்ச உடனே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 5 ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டபுள் செட் ஃபார்ம் டேப் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஒயருக்கு ஸ்ட்ரெயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இது ஒட்டி முடிச்ச உடனே மேலே இருக்கிற லேயர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுட்டு இந்த சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வந்து வச்சுன்னு வந்துடலாம். ஸோ இது எப்படி இந்த லைன் கொடுக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து இது பிஎம்எஸ்லேருந்து நீங்கள் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட மைனஸ், அதாவது மெயின் மைனஸ் 0 வோல்ட்டு இதில் வந்துடணும். ஸோ அடுத்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா B1 பேட்டரி 1. ஸோ அடுத்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3.2 வோல்ட்டு இந்த இடத்துல வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து வைக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா B2 இதில் வரணும், B3 வந்து பார்த்தீங்கன்னா இதில் வரணும், லாஸ்ட்டு B4 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாஸ்ட்டு ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒயர் வந்து வரணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கனெக்ஷன் பண்ணணும். கொஞ்சம் சேஃபாக பார்த்து பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் லைன் ஏதாச்சும் மாறிச்சு அப்படின்னா பிஎம்எஸ் ஃபால்ட் ஆகுதுன்னு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன எப்படி இதை நல்லா பார்க்கறது க்ளீனாக வந்து அந்த ஒரு ஒயர் எதுவும் டேமேஜ் ஆகாத மாதிரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தரோம் உங்களுக்கு. ஸோ இந்த 5 ஒயர் வந்து இந்த டேப்பில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒன்னோட ஒன்று ஒயர் வந்து மாறாத மாதிரி லாஸ்ட் வரையும் எண்டு வரையும் எடுத்துன்னு வந்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து இருக்கும். ஸோ ஓகேங்களா, இந்த மாதிரி தான் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் மேனேஜ்மெண்ட் வந்து பிஎம்எஸ்ல வந்து பண்ணணும், அதாவது பேட்டரி பேக்கில். ஸோ இங்கேருந்து வர அந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு வரைக்கும் அந்த அந்தானே மாறாமல் ஒரே நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வரணும். ஓகேங்களா, இப்போ வந்து உங்களுக்கு இது கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்பர் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 0ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, 0 இல்லை 1 எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1, இது வந்து பார்த்தீங்கன்னா 2, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3, இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 4வது சீரீஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்பர் போட்டு வச்சுங்க, கன்ஃபியூஷன் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்டிங் வந்து பண்ணிக்கலாம். இதில் இப்போ வந்து சால்டிங் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஒயரு 0ல் வரணும். ஸோ இதுக்கு நேராக இதோட லீடு எங்கே இருக்கோ அதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து எண்டு முடியுதோ அந்த இடத்துல வந்து கட்டரை வச்சு வந்து ஒயர் வந்து கட் பண்ணிக்கோங்க. மீதி ஒயர் நமக்கு தேவைப்படாது. ஸோ இதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சால்டிங் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணுற சால்டிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ரான் பிராண்டில் 75 ஆம்ஸ், அதாவது 75 வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். இதில் 100ம் இருக்கும், 75 ரெண்டுமே இருக்குது இது. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சால்டிங் பேஸ்ட் வந்து வச்சுட்டு இந்த இடத்துல வச்சுட்டு
ஸோ நம்ம லைட்டாக அழுத்தினா போதும், கீழே இருக்கிற ஈயம் வந்து பார்த்தீங்கன்னா உருகி ஒட்டிக்கும். ஸோ இது டேரெக்டாக வந்து பஸ் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சால்டிங் வந்து பண்ண முடியாது. ஸோ ஏன்னா பஸ் பார் வந்து திக்னஸ் வந்து ஹெவியாக இருக்குன்றதுனால இதில் வந்து நீங்கள் சால்டிங் வச்சிங்கன்னா அந்த காப்பர் வந்து ஒட்டாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி லெக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். இந்த லெக் யூஸ் பண்ணி நீங்கள் போடும்போது கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கும் உங்களுக்கு இது. காய்ஸ் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த சென்சார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைனாக வந்து வச்சு எந்தெந்த லைன் எங்கே போகணுமோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து பண்ணி வச்சு ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா B0 பிளாக் கலரு 1 2 3 4ன்னு சொல்லிட்டு 4 லைனுமே வந்து பார்த்தீங்கன்னா 4லையும் வச்சாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது பண்ணி முடிச்ச உடனே என்ன பண்ணலாம்னா இந்த ஒயர் வந்து பண்ண ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கலையாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபிலமெண்ட் டேப் எடுத்து இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு இந்த இடத்துல கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி மிக்ஸ் ஆகாமல் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதை பண்ணி முடிச்ச உடனே என்ன பண்ணலாம்னா அவுட்புட் வந்து செக் பண்ணி பாருங்கள். லைன்லாம் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இந்த அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மல்டிமீட்டர் எடுத்துருக்கேன். ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸும் மைனஸில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து வைக்கிறேன். ஸோ வச்சிங்க அப்படின்னா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது பிஎம்எஸ்க்கு முன்னாடி என்ன வோல்டேஜ் இருந்துச்சோ அதே வோல்ட்டு 12.97 அது அப்படியே இருக்குது. இது நீங்கள் திருப்பி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு மறுபடியும் பிஎம்எஸ்லேயே நீங்கள் வச்சு பார்க்கலாம். வச்சிங்கன்னா அதே 97 சேம் வோல்டேஜ் எதுவும் ட்ராப் ஆகாமல் பேட்டரியில் என்ன வோல்டேஜ் இருக்கோ அந்த வோல்டேஜ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் வழியாக வந்து வெளியில் வந்து வரணும். ஓகேங்களா? அப்படி வந்துச்சுன்னா பிஎம்எஸ் வந்து கரெக்டாக இருக்குது, கனெக்ஷன் வந்து கரெக்டாக கொடுத்துட்டீங்க அர்த்தம். ஸோ இவ்வளோ தான், பேட்டரி வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ இதுதான் சிம்பிள் கான்செப்ட். இதோட ஒயரிங் அண்ட் செல்ஸ் எப்படி ஒரு பேட்டரி பேக்கப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னா பேக்கிங் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம இது பண்ண மாதிரி திருப்பியும் மறுபடியும் என்ன பண்ண போனால் எப்பாக்சி ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா டாப் சைடில் வச்சு இந்த ஒயரு எங்கே எடுக்க போகிறோமோ அதுக்கேற்ற ஹோல்ஸ்லாம் போட்டு எப்பாக்சி ஷீட்டை வச்சு மறுபடியும் இந்த ஃபிலமெண்ட் டேப்பையும் எப்பாக்சி ஷீட்டையும் ஒன்றா வச்சு ஒட்டி இந்த சைடு பிஎம்எஸ் இருக்க சைடு வந்து பார்த்தீங்கன்னா எப்பாக்சி ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு க்ளோஸ் பண்ணி ப்ளூ ஷீட் வந்து போட்டு கவர் பண்ண போகிறோம். கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா பேட்டரி பேக் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த பேக்கிங் மட்டும் தான் என்னால் காமிக்க முடியாது. ஸோ நான் பேக்கிங் பண்ணி முடிச்சுட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சின்ன சின்ன கிளிப்பாக வந்து போடுறேன், அதை பாருங்கள். ஸோ ஏன்னா இதே டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சு. திருப்பி பேக்கிங்லாம் பண்ண ஆரம்பிச்சா கிட்டத்தட்ட 1/2 hour ஒர்க். இது பொறுமையாக ஷீட்லாம் அளவு எடுத்து கட் பண்ணி தான் போடணும். ஸோ அவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துன்னு இருக்க முடியாது. ஸோ அதனால் பேக் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ இது பேக்கிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தெளிவாக பார்க்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம் 48 volt பேட்டரி அசம்பிள் பண்ணுறது. அதில் பேக்கிங் வந்து தெளிவாக போட்டிருப்போம், அதை நீங்கள் பார்த்து வந்து கற்றுக்கலாம். ஸோ இப்போ மேலே அந்த சைடில் மட்டும் எஃபெக்ட் ஷீட், ஏன்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் வச்சிருவாங்க, எதுவும் ஒர்க் எதுவும் பண்ணலன்றதுனால இந்த சைடில் ஷீட் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ டாப் சைடில் வச்சுட்டு இந்த சைடில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து முடிஞ்சிடும். ஸோ இதை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள். கைஸ் இப்போ நம்ம பேக்கிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க என்ன ஒர்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைடில் வந்து பிஎம்எஸ் வந்து இருக்குது. டாப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்க்ரூ அந்த போட்டது பஸ் பார் அந்த கனெக்ஷன்லாம் மேலே இருந்துச்சு. இதுக்கு மேலே ஒரு எபாக்சி ஷீட் வச்சு ஒரு ப்ளூ கலர் ஸ்லீவ் போட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணிட்டோம், அதாவது ஷீட் வச்சு ஹீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து வச்சு ஒட்டிச்சு. ஸோ இப்போ வந்து உங்கள்கிட்ட மெட்டல் பாக்ஸ் இருக்குது, நீங்கள் மெட்டல் பாக்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இது அப்படியே எடுத்து வச்சு மெட்டல் பாக்ஸ்குள்ளே நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கலாம். மெட்டல் பாக்ஸ்குள்ளே போட்டு நீங்கள் லோடு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை மெட்டல் பாக்ஸ் இல்லை உங்கள்கிட்ட மெட்டல் பாக்ஸ் போட வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா எபாக்ஸ் ஷீட்டை மறுபடியும் இந்த மாதிரி இந்த என்ன சைஸ் வருதோ அந்த சைஸை கட் பண்ணி ஸோ இதே ஒரு பொட்டி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா தெரியும். எபாக்ஸ் ஷீட்லேயே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி இப்போ இந்த பேட்டரி எடுத்து இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஆகிடும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணலாம். மெட்டல் பாக்ஸ் போகிற மாதிரினா ஒரு 1000 பாக்ஸ் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இந்த மாதிரி ஷீட் வச்சு போடும்போது மெட்டல் பாக்ஸ் தேவைப்படாது. ஏன்னா இண்டோர் யூஸ் பண்ண போகிறோம், வீட்டுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறோம். வோல்ட் பேட்டரினால வீட்டுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம், வீட்டுக்கோ இன்வெர்ட்டருக்கோ சோலாருக்கோ அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால இது மழையோ தண்ணி எதுவும் பட போகிறது கிடையாது. அதனால் நம்ம இந்த மாதிரி ஷீட் வச்சே பேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இது இந்த சைடு ஃபிலமெண்ட் டேப் போட்டு ஒட்டிட்டு மேலே திருப்பி ஒரு 2 லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஷீட் போட்டு நம்ம இதை பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ பார்க்கறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கைஸ் இப்போ பேட்டரியை ஃபுல்லாக பேக் பண்ணி முடிச்சாச்சு, எப்படி இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங். ஸோ இதான் நார்மல் எபாக்சி ஷீட் போட்டு பேக் பண்ணுற பேக்கிங். ஸோ இந்த சில உள்ளே வந்து எல்லோ கலர் ஷீட் வந்து ஆல்ரெடி காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு லேயர், இந்த லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிவிசி ஷீட்டும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயரில் பிவிசி ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கும். போட்டு அவுட்புட் ஒயர் 2 வந்துச்சு. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் கனெக்ட் பண்ணி நீங்கள் லோடு அவுட் எடுக்கிறதும் அண்ட் இன்புட் சார்ஜ் கொடுக்குறது ரெண்டுமே வந்து சேம் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது நம்ம ஹோம் வீட்டுக்கு யூஸ் இண்டோரில் யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு நம்ம மெட்டல் பாக்ஸோ அந்த மாதிரி எதுவும் நம்ம போட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே ஓப்பனில் வச்சு யூஸ் பண்ணலாம்.
இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணும்போது பேட்டரி கொஞ்சம், அதாவது பேட்டரி வச்சு ஹீட் ஆச்சு அப்படின்னா ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெளியில் போகும், பேட்டரி திருப்பி கூலிங் ஆகிடும், அந்த மாதிரிலாம் வரும். மெட்டல் பாக்ஸ் போட்டோம்னா அது கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். அதுதான் மேக்ஸிமம் ஹோம் யூஸ் பண்ணுறதுக்கு மெட்டல் பாக்ஸ் இல்லாமல் நம்ம பேட்டரி வந்து பண்ணி கொடுக்குது. ஏன்னா வீட்டுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோன்றதால கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்குன்றதால இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ கைஸ், இப்போ இந்த வீடியோ மூலிமா 100Ah பேட்டரி எப்படி செய்யுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது பிரிஸ்மடிக் செல்ஸை வச்சு 100Ah பேட்டரி பேக் எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம். பிஎம்எஸ் கனெக்ஷன் அண்டு ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் பார்த்த எல்லா கஸ்டமருக்கும் இந்த பேட்டரி எப்படி செய்யுது அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதையும் தாண்டி ஏதாச்சும் வீடியோவில் ஏதாச்சும் சொல்ல மறந்துட்டு இருந்தால் அது என்ன அப்படிங்கிறது காமெண்ட்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் எதனா இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பேட்டரி ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, பை பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் நமக்கு ரெடியும் பண்ணி தரோம் அந்த மாதிரி பேட்டரிஸ். வாட்ஸ்அப் நம்பருக்கு ரிசப்ஷன் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிவிடுறோம் உங்களுக்கு. ரா மெட்டீரியலாக வாங்கி நீங்களே ரெடி பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் சப்ளை பண்ணுறோம். ஸோ தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.